சிறுவன் அப்துல் காதிர் கல்வி கற்பதற்காக தனது ஊரிலிருந்து பாக்தாத் நகரத்திற்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த பயணம் நீண்டது மற்றும் ஆபத்தானது. அவர் கிளம்பும்போது அவரது தாய் 40 பொற்காசுகளை அவரது சட்டையின் உட்புறத்தில் வைத்து தைத்து கொடுத்தார். விடை பெறும்போது ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் வாங்கிக் கொண்டார். பேசு மகனே, எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லாதே, எப்போதும் உண்மையையே. அப்துல் காதிர் தன் தாய்க்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ஒரு வணிகக் குழுவுடன் காஃபிலத் கேரவான் பயணத்தை தொடங்கினார். பயணத்தின் நடுவில் ஒரு வெறிச்சோடிய காட்டில் கொள்ளையர்கள் அந்த குழுவை வழிமறித்தனர். அனைவரிடமும் இருந்த பணம் மற்றும் பொருட்களை பறித்து கொண்டனர். ஒரு கொள்ளையன் சிறுவன் அப்துல் காதிரிடம் வந்து, ஏய் சிறுவனே, உன்னிடம் ஏதேனும் இருக்கிறதா என்று கிண்டலாக கேட்டான். யாராவது இவ்வளவு சிறிய சிறுவனிடம் பணம் இருக்கும் என்று எதிர்பார்ப்பார்களா? ஆனால் அந்த சிறுவன் தயக்கமின்றி, ஆம், என்னிடம் 40 பொற்காசுகள் உள்ளன என்றான். அந்த கொள்ளையன் இதை ஒரு விளையாட்டாக நினைத்து சிரித்துவிட்டு சென்றான். மற்றொரு கொள்ளையன் கேட்டபோதும் அதே பதிலையே சொன்னார். விஷயம் கொள்ளை கூட்டத் தலைவனுக்கு தெரிந்தது. தலைவன் அந்த சிறுவனை அழைத்து வரச் சொன்னான். உன்னிடம் உண்மையிலேயே பொற்காசுகள் இருக்கின்றனவா என்று கேட்டான். சிறுவன் தன் சட்டையை திறந்து உள்ளே தைக்கப்பட்டிருந்த 40 பொற்காசுகளை எடுத்துக் காட்டினான். தலைவன் அதிர்ந்து போனான். சிறுவனே, உன்னிடம் பணம் இருப்பது யாருக்கும் தெரியாது. நீ மறைத்திருக்கலாம், ஏன் உண்மையை சொன்னாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு அந்த சிறுவன் அமைதியாக கூறினான், நான் வீட்டை விட்டு வரும்போது என் தாயிடம் எப்போதும் உண்மையையே பேசுவேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளேன். சில பொற்காசுகளுக்காக என் தாய்க்கு அளித்த வாக்கை நான் மீறமாட்டேன். சிறுவனின் இந்த வார்த்தைகள் அந்த திருட்டுத் தலைவனின் இதயத்தை ஈட்டியாய் குத்தியது. ஒரு சிறுவன் தன் தாய்க்கு அளித்த வாக்கிற்காக இவ்வளவு உறுதியாக இருக்கிறான். ஆனால் நானோ என் இறைவனுக்கு அளித்த வாக்கை மீறி இத்தனை காலம் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே என்று கதறி அழுதான். உடனடியாக அந்த தலைவனும் அவனது கூட்டாளிகளும் திருந்துவதாக உறுதி பூண்டனர். கொள்ளையடித்த பொருட்கள் அனைத்தையும் உரியவர்களிடமே ஒப்படைத்தனர். அந்த சிறுவனின் ஒரே ஒரு உண்மை ஒரு திருட்டுக் கூட்டத்தையே நல்வழிப்படுத்தியது. இது பெரியவர் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் சிறுவயதில் நடந்த ஒரு உண்மைச் சம்பவமாகும். கஷ்டமான நேரத்திலும் உண்மை பேசுவதுதான் ஒரு மனிதனின் உண்மையான குணம். அவர் தன் தாய்க்கு அளித்த வாக்கை காப்பாற்றியதால் இறைவனின் உதவி அவருக்கு கிடைத்தது. ஆனால் நாம் சிறிய விஷயங்களில் கூட வாய் கூசாமல் பொய் சொல்வதை நம் வாடிக்கையாக ஆக்கிவிட்டோம். இன்ஷா அல்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் எப்பொழுதும் உண்மையை மட்டுமே பேசி பழகி வரக்கூடிய